பார்த்து பொறுமையா கூட்டிக்கிட்டு வாடா. பொம்மி பார்த்து கொஞ்சம் அசையாம நட, இல்லனா திட்டு எனக்கு தான் விழும். விழட்டும் விழட்டும், சும்மா என்ன திட்டுறீங்கல்ல. பொம்மி பார்த்துமா, மெதுவா மெதுவா. என்னத்த இவங்க குடுக்கற பில்டப் எல்லாம் தாங்கவே முடியல. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கே வாயை திறந்து சொல்லிடலாம் போல கடுப்பா இருக்கு. அமைதியாரு, கீழே பாரு தமன்னா. பாட்டி, என்னது வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருக்கீங்க? அட, கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு குடிக்கிறதுக்குன்னே கஷாயம் ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இத குடிக்கும் போது நல்ல விதமா சுகப்பிரசவம் ஆயிடும். அதுவும் இல்லாம பிறக்க போற பிள்ளையும் ஆரோக்கியமா பிறக்கும். பாட்டி, என்னது இது? எதையோ விளக்குல காமிச்சு தேய்க்கிறீங்க, கறி கறியா வருது. பாட்டி, இதெல்லாம் கார்பன், இதெல்லாம் ஹைஜீனிக் கிடையாது. வாயிலேயே போடுவேன் படவா. இதெல்லாம் குடிக்காமையா நீ வந்து பிறந்துட்ட? நீ வயித்துல இருக்கும் போதும் உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்துதான் குடிக்க வச்ச, புரியுதா? அப்ப இதுல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? சோம்பு, நிலவேம்பு, அப்புறம் தனியா, ஓமம், மிளகு, சீரகம், அப்புறம் பூண்டு, மிளகு, கருஞ்சீரகம், அப்புறம் புதினா, கருவேப்பிலை, இதெல்லாம். அப்ப ரொம்ப கசக்குமே பாட்டி? ஆமா பொம்மி, கசப்பு தான் உடம்புக்கு உரமே. இந்த கையோட குடி. பொம்மி, இந்த டக்குன்னு குடிமா. பாட்டி, இந்த கசப்பு வாசனை ரொம்ப கொமட்டுது. இதே ஸ்வீட்டா கொடுத்தா கப்பு கப்புன்னு அடிப்பல்ல. குடி. வேம்பு சார், ஏன் என்ன இப்படி மாட்டி விடுறீங்க? இல்லாத குழந்தைக்கு நான் இதை குடிக்கணுமா? அதனாலதான் தாத்தா கிட்ட சொல்லுன்னு சொன்னா நீ சொன்னியா? என்கிட்டயே சண்டைக்கு வந்தல்ல. நல்லா கசப்பா இருக்கா, நல்லா குடி, உனக்கு இது வேணும். என்னது அது? அவங்க வாயை திறந்து சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா வீட்ல பூஜை புனஸ்காரம் நடக்குது, மருந்து குடுக்கறாங்க, டிராமா மேல டிராமாவும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்னதான் முடிவத்த? அவங்க முடிவ அவங்களே அவங்க கையால எழுதிக்கிட்டு இருக்காங்க. புரியலையா? இது எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகுதோ அதுக்கப்புறம் இது ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப வலிக்கும் தமன்னா. இந்த பலூன்குள்ள இருக்கிற காத்த ஒரு சின்ன ஊசியால லேசா குத்துனா அது படார்னு உடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம அந்த பலூன் போகும்ல, அதே மாதிரிதான் இந்த விஷயமும். அவங்க எவ்வளவு தூரம் பில்டப் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது. அப்போதான் அந்த பொம்மைக்கு இன்னும் கெட்ட பேர் வரும். ஏன் மறைச்சிங்க, எதுக்கு மறைச்சிங்கன்னு கேட்டு இவங்க கேள்வி கேட்டா அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஓ, இதுல இப்படி ஒரு கணக்கு இருக்கா? என் கணக்கு எப்பவுமே சரியான கணக்காதான் இருக்கும். அத்த, ஏதாவது ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் பொய், நாங்க பொய்யாதான் நடிச்சிட்டு இருக்கோம்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்கன்னு பாக்குறேன். ஆனா சித்தார்த் எதையுமே சொல்லாம அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்ண ரெடி ஆயிட்டான். அவன் கோவிலுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டான். இப்ப என்னடானா இப்படி ஒரு விஷயம் பண்றான்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு தமன்னா? அவங்க வாய திறந்து விஷயத்த சொன்னா அது தாத்தா உயிருக்கு ஆபத்துன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பயந்துகிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க விஷயத்த சொல்லாம இருக்க இருக்க அவங்களோட பாவ கணக்கு ஏறிக்கிட்டே தான் போகும். அது குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் பத்தாது, இன்னும் அவங்க நிறைய நடிக்கணும்.
அப்போதான் சமயம் பார்த்து நாமளே உண்மையை போட்டு உடைச்சிட்டா அந்த தெய்வ நாயகத்துக்கு கோபமும் வெறுப்பும் ஒன்னா வந்து ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அந்த பழி பாவம் மொத்தமும் அந்த பொம்மி தலையில தான் விழும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கர்ப்பம்னு வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது உண்மையை சொல்லி இந்த விஷயத்துல தாத்தா பாட்டி மனசு கோணாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இதனால வேம்பு சார் பெரிய மன உளைச்சல்ல இருக்காரு. இவர் என்னைக்குமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்ல. நிஜமாவே எங்களுக்கு குழந்தை இருந்து அவர் இந்த வேண்டுதல் எல்லாம் பண்ணிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமா தான் ஆயிருக்கும். ஆனா அது நடக்குமா? எனக்கு வாழ்க்கையில அந்த கொடுப்பனை இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, இப்படி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இது எப்ப மத்தவங்களுக்கு தெரிய போகுது, அது எந்த விதமா தெரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் தெரியும் போது இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்தும் வராம இருக்கணும். அதுக்கு நீதாமா என் கூட இருந்து வழி நடத்தணும். நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். பொம்மி, அழாதம்மா, எல்லாம் சரியாயிடும். இல்ல, நான் அழல தாத்தா. பொம்மி பண்ணுவாளா என்ன? இப்பதான் அவ பொரியல சிக்கின எலி மாதிரி நம்ம கிட்ட வசமா சிக்கிருக்கால, அது ஒண்ணு போதும். அவளை வச்சே இந்த வேலையை நான் எப்படி முடிக்கிறேன் நீயே பாரு. அது மட்டும் இல்ல, இப்போ அஞ்சலி ஸ்வீட்ஸ் அக்கௌண்டன்டா ஏற்கனவே வேலை பாத்துக்கிட்டு இருந்தவனை தூக்கிட்டு புதுசா ரிஷின்னு ஒரு பையனை நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அவனை வச்சு இந்த வேலையை முடிச்சிடுறேன். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் அவன் எஸ்கேப் ஆயிட போறான். இதெல்லாம் நடக்குமா அத்த? நடக்கும், கவலைப்படாத. அக்ரிமெண்ட்ல முதல் 3 நாள் பக்கத்துல மட்டும் இந்த கான்ட்ராக்ட நம்ம ரெனியூவல் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஆனா அடுத்தடுத்த பக்கங்கள்ல இந்த கான்ட்ராக்ட நம்ம கேன்சல் பண்ணி அதை அப்படியே நேத்ரா ஸ்வீட்ஸுக்கு ரீடைரக்ட் பண்றோம் அப்படின்னு எழுதுறோம். அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல தான் நான் தெய்வ நாயகத்துக்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பழியும் தூக்கி ரிஷி மேல போட்டுருவோம். அவன் தான் நேத்ரா ஸ்வீட்ஸ் காரங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி? தெய்வ நாயகத்துக்கிட்ட சைன் வாங்கினதுமே அக்ரிமெண்ட் எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இந்தாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். பை. பூமி, பூமி, என்ன
என்னாச்சு? என்ன பூமி கை இப்படி வெட்டி இருக்கு? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. பார்த்து பண்றது இல்லையா? ஐயோ வேம்பு சார், நான் பார்த்துதான் வெட்டினேன். திடீர்னு தெரியாம கட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, அந்த கத்தி வந்து உன் விரல வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு மூளை இருக்கு பாரு. எல்லாத்தையும் நீ இப்படிதான் சொதப்புவ. கைய கழுவு இல்லைன்னா செப்டிக் ஆயிடும். முதல்ல நீ ஹால்ல போய் உட்காரு. போ பூமி போ. பார்த்து பண்றது இல்லையா? விரல்ல எப்படி வெட்டி இருக்குன்னு பாரு. ஐயோ பூமி, என்னம்மா இது? இப்பதான் பாலை பொங்கி வழிய விட்ட, இப்ப என்னடா கைய வெட்டிட்டு நிக்கிற? கவனமா இருக்க வேணாமாமா? இத பாரு, இனிமே நீ அடுப்படி பக்கமே போகாத, புரிஞ்சுதா? என்னாச்சு பூமி? ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் இல்ல வேம்பு. அவர் கையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதுல தெய்வநாயகம் உடனடியா கையெழுத்து போட்டாகணும். ரொம்ப அர்ஜென்ட் மேடம், அதனாலதான் நானே பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னம்மா விஷயம்? அது ஒண்ணு இல்ல மாமா, நம்ம இந்த ஏர்ஃபேர் கான்ட்ராக்ட்ல ரெகுலரா ஏர்லைன்ஸ்க்கும் ஷிப்புக்கும் ஸ்வீட் சப்ளை பண்றோம் இல்லையா? அந்த கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணணும்னு ஆபீஸ்க்கு லெட்டர் வந்திருக்கு. அதான் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்க சிக்னேச்சருக்காக எடுத்துட்டு வர சொன்னேன். இது போட்டது போன மார்ச்ல, இன்னும் வருஷமே பிறக்கலையே. மறுபடியும் மார்ச்ல ரெனியூ பண்ணா போதும். எதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே கேக்குறாங்க? சாரி சார், அவங்க கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சேஞ்ச் ஆயிட்டாங்க போல இருக்கு. அதனால சேம் டீல், ஆனா கான்ட்ராக்ட புதுசா போட சொல்லிருக்காங்க சார். அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு போர்டு மீட்டிங்கா, அதனால உடனடியா அடுத்த பிளைட்லயே இத மும்பைக்கு கொடுத்து விட சொல்லிருக்காங்க. மும்பை பிளைட்ல போற ஒருத்தர்கிட்ட நான் பேசி வச்சிருக்கேன். இப்ப சைன் பண்ணிட்டீங்கன்னா 2 o'clock பிளைட்ல அத நான் இமிடியேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அப்படியா? ஆமா சார். ஐயோ, இன்னும் 2 பக்கம் படிச்சார்னா எல்லாருமே மாட்டிக்குவோமே. தாத்தா, அவர்தான் 2 o'clock ஃபிளைட்ல டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாரு. நீங்க டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்களேன். டேய் மனோ, என்ன பேசுற? இது எவ்வளவு முக்கியமான கான்ட்ராக்ட் தெரியுமா? இந்த நேரத்துல எப்படி அவசரப்பட முடியும்? தாத்தா, அத்தை செக் பண்ணி இவ்ளோ தூரம் கொடுக்கறாங்க. பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் தாத்தா பக்கம் பக்கமா படிச்சு கஷ்டப்படுறீங்க? கையெழுத்து போடுங்க தாத்தா. சரி, உண்மை சொல்லிட்டா அப்பீல் எதுக்கு? கையெழுத்து போட்டா போச்சு. பேனா கொடுங்க. என்னப்பா, கான்ட்ராக்ட் ரினியூவலுக்கு இப்படி கருப்பு பேனா கொடுக்கறியே? சார், அது வந்து என்னன்னா, அத்தை சூப்பர் அத்தை, கலக்கிட்டீங்க, சாதிச்சிட்டீங்க. அம்மா, தாத்தா படிச்சு பார்க்க ஆரம்பிச்சதும் எங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்ததுமா. ஆமா மனோ, நானும் ஒரு நிமிஷம் என்னடா இது நமக்கு வந்து சோதனை நினைச்சு உள்ளுக்குள்ள நொந்துகிட்டு தான் இருந்தேன். பொம்மி வந்து கையெழுத்து போடுங்க தாத்தான்னு சொன்னதும் ஒரு வகையில நல்லதுதான். ஆனா
அதுல எனக்கு இருந்த ஒரே ஒரு எரிச்சல், நம்ம அவ்வளோ சொல்லியும் கேட்காத தாத்தா பொம்மி சொன்ன ஒரே வார்த்தையில கையெழுத்து போட்டு தொலைச்சிட்டாரு. அத நினைச்சாலே கடுப்பா இருக்காத்த. ஏன் தமன்னா இவ்வளவு சலிச்சுக்கிற? பொம்மியோட பயம்தான் நம்மளோட முதல் ஆயுதம். அவளோட இந்த கர்ப்ப நாடக விஷயத்த வெளியே சொல்லிடுவோம் நினைச்சு பயந்துட்டு இருக்கால, அந்த பயத்தை வச்சுதான் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அத அத்தனையும் நம்ம சாதிச்சுக்கணும். அதுக்காக நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருக்கிறது? சொன்னாதானே அவங்க மாட்டுவாங்க. அப்பதானே இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போவாங்க. இங்க பாரு, நமக்கு எப்போ தேவையோ அப்போ இந்த நாடகத்தை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கலாம். அதுக்கான பக்காவான பிளான நான் எப்பவோ போட்டு வச்சிட்டேன். கவலையே படாதீங்க. இல்ல அந்த ஆபீசர் தான் விளையாடுவாரா? காலங்காத்தால போன் பண்ணி சொல்றாரு, இந்த ஆர்டரை வாங்குறதுக்கு எப்படி தலைகீழ தண்ணி குடிச்சாங்கிறதே தெரியும்ல உங்களுக்கு? இல்லடா, நேத்து தான்டா நான் மறுபடியும் ரினியூவலுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கேன். ரினியூவலுக்கு கையெழுத்து போட்டீங்களா? என்னப்பா சொல்றீங்க? அதான் மார்ச் வரைக்கும் டைம் இருக்கே. இதே தான்ப்பா நானும் கேட்டேன். நம்ம கடையில புதுசா ஜாயின் பண்ணதுக்கான அக்கவுண்டன்ட் ரிஷி, அவன் தான் அதே கான்ட்ராக்ட் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாறினதுனால புதுசா கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னு சொன்னான். இல்லப்பா, இதுல ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. எங்க சாவித்திரி? சாவித்திரி, சாவித்திரி, என்னங்க, என்னாச்சு? இங்க பெரிய டென்ஷன்மா. நான் சொன்னதை கேட்டியா இல்லையா நீ? கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன். என்னங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு? நேத்து மாமா கூட அத ஃபுல்லா படிச்சு பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா என்ன ஆனா? இல்ல, பொம்மி தான். பொம்மியா? அவன் என்ன பண்ணா? பொம்மி தான் மாமாவை கையெழுத்து போட சொன்னா. அதனால மாமாவும் உடனே படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டாரு. வேணும்னா உங்க திருப்திக்காக உங்க முன்னாடியே அவருக்கு போன் போடுறேன். சொல்லுங்க மிஸ்டர் பத்மநாபன். சார், அப்பா பக்கத்துல இருக்காங்க. நீங்க அந்த விஷயத்தை சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். நான் தான் ஏர் ஃபயர் பர்ச்சேஸ் ஆபீசர் ரங்கா பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நேத்து உங்க கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதா எங்களுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கு. அதனாலதான் நான் இமிடியேட்டா பத்மநாபன் சாரை கூப்பிட்டு அது சம்பந்தமா பேசினேன். சாரி சார், அதுல கவனம் இல்லாம கையெழுத்து போட்டுட்டேன். அதை ஒதுக்கிட்டு மறுபடியும் அந்த ஆர்டரை எங்களுக்கே தர முடியாது. இல்ல சார், ஆர்டர் ஒரு தடவை நீங்க கேன்சல் பண்ணிட்டா மறுபடியும் புதுசா டெண்டர் விட்டு தான் சார் நீங்க பண்ணி ஆகணும். அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒப்புதல் தரணும். ஐயோ, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன் முதல்ல ஆர்டரை வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு இப்பயே திடீர்னு பண்றேன்னு சொல்றாங்க? அவங்களால ஒழுங்கா பண்ண முடியுமா? அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க சார். இதெல்லாம் சமாளிச்சுதான் டெண்டர் நடத்தி ஆகணும். நீங்க மறுபடியும் புதுசா நடக்கிற டெண்டர்ல கலந்துக்கோங்க சார். சார், அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண பேப்பர் அத ஆபீஸ்ல கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லிருக்காங்க. அத ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்பா, சீக்கிரம் என் கூட வாங்க. சரி, நான் இவங்க கூட ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. வாங்க. தாத்தா ஒரு நிமிஷம். ஆ? தாத்தா நானும் வரேன். நீங்க தைரியமா வாங்க தாத்தா. இந்த கான்ட்ராக்ட் நம்ம கைய விட்டு போகாது. என்னம்மா சொல்ற? அதுதான் இந்த பர்ச்சேஸ் ஆபீஸ்ல சொல்றாரு, இன்டிமேஷன் வந்திருக்குன்னு. இல்ல தாத்தா, நான் அடிச்சு சொல்றேன். அந்த பிள்ளையாரப்ப நம்மள கண்டிப்பா கைவிட மாட்டாரு. அப்பா, இவ உளறெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லப்பா. நீங்க கிளம்புங்கப்பா. பொம்மி, நீ என்ன சொல்ற? ஆமா வேம்பு சார், இந்த ஆர்டர் நம்ம கைய விட்டு போகவே போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இன்னும் ஒரு வார்த்தை பேசுற, அவ்வளவுதான் பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா அவ சொல்றத கேக்குறீங்களா? அவதான் கேன்சல் ஆயிருக்காதுன்னு சொல்றாள்ல. அங்க மட்டும் ஆர்டர் கேன்சல் கன்ஃபார்ம் ஆயிருக்கட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு. இனி எந்த விஷயத்திலயும் நீ மூக்க நுழைக்கவே கூடாது.
இன்னையோட அது கடைசியா இருக்கட்டும். பூமி வா நாமளும் போலாம். அப்போ அந்த அக்கௌண்டன்ட் ரிஷி இப்படி பேப்பரை மாத்தி கொண்டு வருவான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது ஏன் எங்க யார்கிட்டயும் நீ முன்னாடியே சொல்லல? ஆமா மம்மி, ஏன் சொல்லல? தாத்தா, அந்த அக்கௌண்டன்ட் மூஞ்சி வந்ததுல இருந்தே சரியில்லை. ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தாரு. அதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நல்ல வேலையா அந்த கருப்பு பேனா கொண்டு வந்ததுனால நீங்க வேற பேனா கேட்டதும் எனக்கு வசதியா போச்சு. உடனே அந்த பேனாவை நான் கொடுத்துட்டேன் தாத்தா. இது எல்லாமே கடவுள் செயல்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது கடவுள் செயலே இல்ல, பூமியோட புத்திசாலித்தனமான செயல்னு தான் சொல்லுவேன். பூமி காலக்கிட்டமா சூப், கை கொடு கை கொடு. இத வீட்லயே சொல்லிருக்கலாம்ல, நம்மள எப்படி அலைய வச்சுட்டா பாருங்க. ஏதோ வாய்க்கிலேயே பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? கிளம்புங்க கிளம்புங்க. எதா இருந்தாலும் நேர் வழியில மூஞ்சிக்கு முன்னாடி வந்து மோதுங்க. இப்படி முதுகுக்கு பின்னாடி இருந்து மோதாதீங்க, புரியுதா? என்ன வேம்பு சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல பூமி, இன்னைக்கு நடந்த விஷயங்களை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். வீட்ல நானே உன்கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கேள்வி கேட்டேன். ஆனா நீ உறுதியா கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போகாதுன்னு சொன்ன. ஆனா நீ பெருசா எதுவும் படிக்கல, நிர்வாகம் பண்ற அனுபவமும் உன்கிட்ட இல்ல. ஆனா எவ்வளவு அழகா இந்த பிரச்சனையை டீல் பண்ணிருக்க பூமி. உண்மையிலேயே பெரிய விஷயம். போதும் வேம்பு சார், என்ன ரொம்ப புகழாதீங்க. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? தன்னடக்கமா? நடத்து நடத்து. பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்க. அப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் பொய் தானே? சொன்ன ஒரு பொய்க்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில பொய் இருக்க கூடாது பூமி. ஆமா வேம்பு சார், இனிமே வாழ்க்கையில பொய்யே இருக்க கூடாது. சரி, அந்த இன்விசிபிள் பென் வச்சிருந்தல்ல, என்னது? அதான் பூமி, எழுதுனா எழுத்து மறையற மாதிரியான பெண்ணு. அது எப்படி உனக்கு கிடைச்சது? அது கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அது வித்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வாங்கிட்டு வந்த வேம்பு சார். வாங்குன சரி, அத வச்சு நீ என்ன பண்ணுவ? அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க பேசாம போங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு வேம்பு சார், நான் உங்ககிட்ட ஏதேதோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை நேர்ல பார்க்கும்போது தொண்டை தண்ணி வத்தி போய் வெறும் காத்துதான் வரும். உங்களுக்கு சித்தார்த்தன்னு அழகான பேர் வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த பேரையே மறந்துட்டாங்க. எனக்கு என்னவோ நான் உங்களை இப்படி ஒரு பேர் வச்சதுனால உங்களை பார்க்கும்போது என்னோட குட்டி குழந்தை மாதிரியே இருக்கு. ஆமா இல்ல, அம்மா அப்பா தானே தன் குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. இங்க வித்தியாசமா அம்மா மட்டும் பேர் வச்சிருக்கேன். ஏண்டா செல்லக்குட்டி, உனக்கு பிடிச்சிருக்காடா? சொல்லுடா. என்ன திடீர்னு வாடா போடா
வா போன்னு பேசுறேனேன்னு பாக்குறியா? இப்ப கூட நேர்ல இப்படி எல்லாம் பேசி கொஞ்சம் முடியாதுதா. அதனாலதான் இப்படியே பண்ணிக்கிறேன். ஏண்டா இப்படி என்ன படுத்துற? நீ என் பக்கத்துல இல்லனா ஒரு நிமிஷங்கிறது ஒரு நாளா மாறிடுது தெரியுமா? மெதுவா வலிக்குது. ஆனா உனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுல்ல. ஒன்னே ஒன்னு சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோ. நான் பொறுப்ப எடுத்ததே உனக்காக தான். நான் கடைசி மூச்சு விடுற அந்த நிமிஷத்துக்குள்ள எப்பவாவது ஒரே ஒரு நொடி நீ என்ன மனசார ஏத்துக்கிட்டு நீ என்னோட பொண்டாட்டி பொம்மின்னு என் கைய பிடிச்சு என் நெத்தில ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா போதும். நான் சந்தோஷமா கண் மூடிடுவேன். அப்படி ஒரு வாழ்க்கைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். இதுதான் நிஜம். நான் எவ்வளோ சொல்ல நினைச்சாலும் எப்பவுமே அது முடியாது. இப்படி மறையிற பேனாவால எழுதி பார்த்துக்கிட்டாதான் உண்டு. டேய், நிஜமாத்தான் சொல்றியா இல்ல நான் பயந்துட்டேனேன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா? உண்மைய சொல்லுடா. தாத்தா உண்மைதான் தாத்தா. இங்க பாருடா, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க சொல்ற பொய் என்னால தாங்கிக்க முடியாதுடா. என்னைக்குமே நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவங்க என்கிட்ட பொய்ய சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுடா. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் எக்காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்துக்கும் என்கிட்ட பொய்ய சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனிமே வேற வழியே இல்ல. இவங்க வாயை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சத்தியம் பண்ணுங்க. இல்ல பூமி, இது தள்ளி போட பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். வந்ததுமே தாத்தா கிட்ட காது வச்ச மாதிரி பூஜையெல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. டாக்டர் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, அத பத்தி சொல்லணும்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதானே. கொஞ்ச நாளைக்காவது இப்படி ஒரு பொய்யான சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு தர முடியுதுன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல ஆஸ்பத்திரி இல்ல, ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும்ல, அங்க போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரோம். ஆமா. என்னங்க, உங்களுக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. வயிற்று பிள்ளத்தாச்சி கிட்ட போய் சத்தியெல்லாம் கேக்குறீங்க. அவங்கதான் இனிமே எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, இதோட விட்டுருங்களேன். சரி, எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு சித்தார்த், இனிமே நீ எங்க போனாலும் பொம்மி கைய விடவே கூடாது. சரி. அவ இப்ப ரெட்ட உசுருக்காரி. இப்ப அவளை நீ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். சரியா? அத்தை, சத்தியம் பண்ண முடியாம மாட்டிக்குவாங்கன்னு பார்த்தா தாத்தா கடைசியில இப்படி கவுத்துட்டாரே. விடு விடு, இதுவும் நல்லதுக்குதான். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொம்மிய மிரட்டி நமக்கு ஆக வேண்டிய காரியத்தை நாம சாதிச்சுக்கணும். இந்த பாருப்பா, இனிமே அவளோட ஆரோக்கியத்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும். அது உன்னோட பொறுப்பு. பொம்மிக்கு காஃபி, சித்தார்த்துக்கு கிரீன் டீ ரெடி. என்ன தாத்தா இது, அதுவும் நடுராத்திரியில? நடுராத்திரியா? யார் சொன்னது? மணி 4 ஆகுது.
அதுக்கு என்ன தாத்தா இப்ப? அட என்னடா நீ எதை செஞ்சாலும் அத பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சா அது செழிக்கும் தழைக்கும். அந்த காலத்து ஆளுங்களுக்குலாம் இது நல்லாவே தெரியும். ஆனா நீ என்னடா போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. அதுவும் மார்கழி மாசத்துல எதுக்காக தெருவுல பஜனை பாடிக்கிட்டு போறாங்கன்னு தெரியுமா? வெளிக்காத்துல ஓசோன் அதிகமா இருக்கும், அதுக்கு தான் இப்படி பஜனை பாடிக்கிட்டே போவாங்க. அதனால உடனே பொம்மியை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போ. தாத்தா, பொம்மிக்கு ரொம்ப குளிரும். அதெல்லாம் ஒண்ணும் குளிராது. தாத்தா இவ்ளோ தூரம் சொல்றாருல்ல, வாங்க வேம்பு சார் போலாம். சரி தாத்தா, நான் உடனே கிளம்பி கீழே வரேன். நான் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களை அனுப்பிட்டு தான் நான் மறுபடியும் போய் தூங்கணும். சரியா? சரிங்க தாத்தா. ஏய் பாத்தியா, அவரு நம்மள அனுப்பி வச்சுட்டு அவர் மட்டும் நல்லா தூங்குவாராமா. நாம மட்டும் குளிர்ல போய் நடிக்க சாகணுமாமா. ஐயோ, ஏன் பொம்மி இப்படி பண்ற? போலாம் வேம்பு சார். தாத்தா இவ்ளோ தூரம் விருப்பப்பட்டு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் போய் தான் பாப்போமே. டீ எடுத்துக்கோங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஆஹா, இவர் என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆ, அப்புறம் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். எப்பவுமே எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா குழந்தை பத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? கொஞ்ச நாளைக்கு லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா குழந்தை பத்துக்கலாம்ல. இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? உஷா வந்துட்டியா? வந்துட்டேன். வாங்க வாக்கிங் போலாம். பாய் நீங்க சிஸ்டர். வாக்கிங் போங்க. சரி. பொம்மி, இதுக்கு மேல என்னால எங்கேயும் வர முடியாது. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். தாத்தா பேய ஏவி விடுற மாதிரி மொத்த காலனியும் நம்ம மேல ஏவி விட்டுருக்காரு. ஆள் ஆளுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாலாம் முடியாது. நீ வேணா வாக்கிங் போ, ஜாகிங் போ, என்ன வேணா போ. தயவு செஞ்சு என்ன விட்டுரு பொம்மி. நான் அவஸ்தைப்படுறது உனக்கு காமெடியா இருக்கா? இல்ல வேம்பு சார், எல்லாரும் நம்ம மேல இருக்கிற ஒரு அக்கறையிலயும் அன்புலயும் தானே இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு முதல்ல வயித்துல குழந்தை இருக்கணும்ல. இல்லாத குழந்தைக்கு இவ்வளவு அட்வைஸ் கேட்டு கேட்டு என்னால முடியல பூமி. இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டேன், என் காதுல அப்படியே ரத்தம் வந்துரும். இங்க ரத்த கலரி ஆகிறதுக்கு தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பூமி. ஆமாப்பா, நேத்து சொல்லிட்டு இருந்தா. ஹாய் சித்தார்த். பூமி வந்துரு, வா. இப்ப நம்ம என்ன கேட்டோம்? இப்படி அலறி அடிச்சு ஓடுறான், ஒன்னும் புரியலையே. டைரி உங்க கைக்கு கிடைச்சிட்டா போதுமா? படிக்க முடியாதே. ஏன் எனக்கு என்ன படிக்க தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? இரு. எழுதுனது எங்க? நான் தான் சொன்னனே வேம்பு சார், இது மறையிற பேனா. எழுதி நோட்டை மூடி வச்சா 30 செகண்ட்லயே எல்லாமே மறைஞ்சு போயிரும். என்ன மனுன்னு நினைச்சிட்டியா? யார் பேசுறது? நீ பண்ணிட்டு இருக்கிற திருட்டு வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எப்படி கடையில இருந்து 1000 கிலோ ஸ்வீட் செஞ்சு
அத பில் இல்லாம டெலிவரி பண்ணி கையில கேஷ் வாங்கிக்கலான்னு பிளான் பண்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நம்பி இப்படி ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்களே, அது என்னன்னு சொல்றது? இந்த கடையில இந்த மாதிரி அசிங்கம் இதுவரைக்கும் நடந்ததே இல்ல. அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் தகவல் போகணுமோ அவங்களுக்கெல்லாம் வரிசையா போகும். பொம்மி, இந்த கஷாயம் கலக்கி வச்சிருக்கேன், குடிமா. பாத்தீங்களா, கசப்பு கஷாயத்தை குடுக்கறாங்க. பாட்டி, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? எனக்கு கஷாயம் குடுக்கும் போதெல்லாம் வேம்பு சாருக்கும் சேர்த்து தானே குடுக்கணும்னு சொன்னேன். நீங்களும் ஒத்துக்கிட்டு சரின்னு சொன்னீங்களே. இப்ப என்னடானா ஒரு டம்ளர் தான் இருக்கு. ஐயோ, மறந்து போச்சுமா. ஒரு டம்ளர் வர்ற அளவுக்கு தான் எல்லாம் இருந்துச்சு. சரி, அடுத்த தடவை பண்ணும்போது சேர்த்து பண்றேன். இப்ப நீ குடிமா. குடிச்சிரு குடிச்சிரு, குட்டி பாப்பா இல்ல, குடி குடி குடிச்சிருமா. என்னடா பண்ண? ஐயோ பாடி, நான் ஒண்ணும் பண்ணல. என்னம்மா ஆச்சு பொம்மி? வேம்பு சாருக்கு கஷாயம் இல்லன்னு தெரிஞ்சதும் நான் காலை உதைச்சேனா, திடீர்னு காலை சுலுக்கிக்குச்சு. என்னால காலை தரையில ஊனவே முடியல. பயங்கரமா வலிக்குது. பாத்துமா பாத்து. என்ன பொம்மி நீ? வளரு, முதல்ல அவளை சோஃபால உட்காருங்க. வாங்க, நீ வந்து உட்காருங்க. டேய் சித்தார்த், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? போடா, போய் மருந்து எடுத்துட்டு வந்து அவ காலுக்கு போடு. மருந்து எங்க பாட்டி இருக்கு? டேய், இது நம்ம வீடு தானே, மருந்து எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா? அந்த டிராவல தான் இருக்கு, போடு போடா. ஐயோ, வலிக்குது. எங்க சுளுக்கு? இங்கதான் இங்கதான். இங்கயா? நான் உங்களுக்கு கையெழுத்து போட கொடுத்த பேனா நாம எழுதி கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் எழுத்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எழுத்தெல்லாம் தானா மறைஞ்சிரும். ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். அத்தை எதையும் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேப்போம். அத்தை, அத்தை, சொல்லு தமன்னா. என்னத்த, ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த பொம்மைய நினைச்சுதான். நடந்த விஷயங்கள ஒவ்வொன்னா அசப்போட என்னால சுத்தமா தாங்க முடியல தமன்னா. என்னத்த, ஏன் திடீர்னு? திடீர்னு இல்ல, ரொம்ப நாளாவே அவ நடந்துக்கிற விதம் என்ன கோவப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவளை சிக்க வைக்கிறதுக்காக பெரிய பெரிய திட்டம் போட்டிருக்கோன்னு நான் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா நான் நல்லா ஏமாந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன் அத்தை அப்படியே நினைக்கிறீங்க? இல்ல தமன்னா, திரும்ப திரும்ப என்னால தோத்து அசிங்கப்பட முடியாது.
அதுவும் அந்த நேத்ரா ஸ்வீட்ஸ் விஷயத்துல நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா கூட எல்லாரும் முன்னாடியும் நான் ரொம்ப அசிக்கப்பட்டு போயிருப்பேன். எனக்கு இன்னமும் அந்த எரிச்சல் கோவம் எதுவுமே அடங்கல. வேண்டாம் வேண்டாம், எல்லா ஆட்டத்தையும் முடிச்சிடலாம். அந்த பொம்மைய ஒரேடியா வீட்டு விட்டு துரத்திடலாம். அதுக்கான வேலையை மட்டும் நம்ம செஞ்சா போதும். நானும் அதையே தான் சொல்ல வந்த அத்தை. அவ இருக்கிற வரைக்கும் நம்மளால எதையுமே பண்ண முடியாது. நீங்க இப்ப எடுத்திருக்கிற முடிவுதான் கரெக்ட். ஆனா முன்ன விட இப்பதான் அவளை ரொம்ப தாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில எப்படி அவளை வீட்டை விட்டு துரத்த முடியும்? துரத்தியே ஆகணும், வேற வழியே இல்ல. சித்தார்த்தும் பொம்மியும் நடத்திட்டு இருக்காங்களே நாடகம், அத ஒரேடியா முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதா. உண்மையை எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு உடைச்சிடலாம். அத்தை, ஆனா நீங்க தானே சொன்னீங்க பொம்மை விஷயத்துல அவங்க வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் தான் நமக்கு நல்லதுன்னு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை சாதிக்கலாம்னு சொன்னீங்களே, நீங்களே எப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, நேத்ரா ஸ்வீட்ஸ் விஷயத்துல அவளை லாக் பண்ணிட்டோம்னு நினைச்சப்போ அவ நம்மள ரொம்ப முட்டாளாக்கி வேடிக்கை பார்த்துட்டா. போதும், எல்லாமே போதும். நாளைக்கு பொம்மி நடிச்சிட்டு இருக்காங்கிற உண்மைய இந்த வீட்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் நான் போட்டு உடைக்க போறேன். நான் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்க 48 நாள் ஹோமம் பண்ணி பூஜை பண்ணிருக்காங்க. அந்த கலசத்துல இருந்த தீர்த்தத்தை கோவிலுக்கு வரவங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அத நானும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் மாமா. பொம்மி கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம தீர்த்தம் கொடுக்கற விசேஷத்தை வைக்கணும். ஆனா இன்னும் நாம அதை வைக்கவே இல்ல. அதனால இந்த தீர்த்தத்தையே கொடுத்துட்டா என்னன்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இல்லம்மா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தான் தீர்த்தம் கொடுக்கணும்னு இருக்கேன். கிருஷ்ணவேணி வேற ஊர்ல இல்ல, அவ வந்துட்டோன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணு இல்லம்மா. நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயமா, சந்தோஷமா பண்ணிடலாம். உடனே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பாத்துடலாம். சரிங்க அத்தை. சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லாம மத்தவங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல சித்தார்த்த பொம்மியையும் கூப்பிடுவோம். சித்தார்த், பொம்மி. வா பொம்மி. பொம்மி, அத்தை உனக்காக அடிப்பிரதட்சணம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தங்க பாட்டி, கொடுங்க. எள்ளுதான் என்னைக்கு காயும், எலி புழுக்க ஏன் காயுது? ஏதோ தப்பா இருக்கே. பூமி, தீர்த்தம் கொடுக்கற விசேஷத்தை குலதெய்வம் கோயிலுக்கு போய் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருந்தேன். ஆனா நல்ல வேளையா சாவித்திரி ரொம்ப நல்ல ஐடியா சொன்னாமா. அதனால 5 சுமங்கலி பெண்களை வர வச்சு நம்ம வீட்லயே சின்னதா ஒரு விசேஷம் வச்சு உனக்கு தீர்த்தம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ, நம்ம உண்மையை உடைக்கிறத தள்ளி போட விஷயம் விபரீதம் ஆயிட்டே போகுதே. இந்த விசேஷத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் பாட்டி. என்னங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு சொன்னா உடனே அதுக்கு மறுப்பு சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. எதுக்கு யோசனை பண்ற? சரின்னு சொல்லு. சரி, சரிங்க தாத்தா. அண்ணி, கிரீன் டீக்கு வெறும் சுடு தண்ணி தானே வைக்கணும். அது நானே வச்சு கொடுக்கறேன், நீங்க போய் உட்காருங்க. ஐயோ, என்ன வேலை செய்ய வந்தாலும் அங்க உட்காரு இங்க உட்காருன்னு சொல்லியே எனக்கு சமைக்கிறது எப்படின்னு மறந்துரும் போல இருக்கு. ஒரு சுடு தண்ணி கூட நான் வைக்க மாட்டேனா? அதுவும் என் வேம்பு சருக்கு நானே என் கையால டீ போடணும். அடடடடா, தாங்க முடியல. சரி, சுடுதண்ணி தானே வைக்க போறா, விடு தர்ஷினி, அவளே வைக்கட்டும். வா.
என்னத்த எதுக்காக இப்படி சொல்றீங்க? சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் நடுவுல எதுவுமே இல்ல, அவங்க கணவன் மனைவிய கூட வாழல அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப நடந்ததெல்லாம் பாத்துட்டு தானே இருந்த. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்ட புருஷ பொண்டாட்டியால மட்டும்தான் இப்படி எல்லாம் அந்யோன்யமா இருக்க முடியும். இத போய் நடிப்புன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். அப்புறம் எப்படி இந்த வீட்ல இருக்கிறவங்க நம்ப போறாங்க? ஐயோ அத்தை, நான் சொன்னது எல்லாமே நிஜம். சரி, அப்ப அந்த நடிப்பை வெளியில கொண்டு வரணும் தான் நாமளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். ஆனா அந்த சித்தார்த் எப்படா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சமைக்கிறதுக்கு தாவி குதிச்சு ஓடுறான். அத போய் இந்த வீட்ல இருக்கிறவங்க ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற ஓவர் பில்டப் எல்லாம் பார்த்தா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க நடிக்கிறாங்கன்னு இந்த வீட்ல இருக்கிறவங்கள நம்ப வைக்க முடியும்னு சத்தியமா எனக்கு தோணல. அதான் அத்தை, எனக்கு கடுப்பா இருக்கு. இந்த வீட்ல சித்தார்த் பொம்மினா ஸ்பெஷல். அவங்க என்ன பண்ணாலும் அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. கவலையே படாதீங்க, அது மொத்தத்தையும் நம்ம பேசி வச்சு காலி பண்ணிடலாம். சரியா சொன்ன மனோ. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப இவங்களோட நிலைமையும். இது கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாம் அத்த. அதுக்குதான் நீங்க ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்களே. ஆமா, தீர்த்தம் குடுக்கறதுக்கு நான் நாள் பிக்ஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு நாம போட்ட பிளான சரியா செயல்படுத்தணும் தமன்னா. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த சித்தார்த்தும் பொம்மியும் வசமா சிக்கி அவமானப்பட்டு நிப்பாங்க. இப்ப கை தட்டி சிரிக்குதே, அந்த கையெல்லாம் அந்த பொம்மி கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளும். அத்தனை பேரும் பொம்மிய அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்பாங்க. செஞ்சிடலாம் அத்த, ரொம்ப சிறப்பா செஞ்சிடலாம். ஆமா வேம்பு சார், நான் வேணா உங்களுக்கு ஒத்தாசை செய்யட்டுமா? உதவிடும் பாத்துக்க. ஏய் மம்மி, கை ரொம்ப எரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேம்பு சார், நான் நல்லாதான் இருக்கேன். எங்க வாசனை ரொம்ப பலமா இருக்கே. யாரோட பேர்? ஆவுன்னா இது ஒண்ணு சொல்லுங்க. அவனை பார்த்து பொண்டாட்டி எப்படி கவனிச்சுக்கணும்னு கத்துக்கோங்க. இனிமே நான் கத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? வாயிலே ஒண்ணு போடுவேன். நான் பசங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா? சரி சரி, சண்டை போடுறத நிறுத்திட்டு சாப்பிடறதுக்கு ரெடி ஆகுங்க. நான் எடுத்துட்டு வரேன் வேம்பு சார். நீ எதையும் தொடக்கூடாது, எல்லாத்தையும் நான் தான் எடுத்து வைப்பேன். நீ போய் உட்காரு. வேம்பு சார், என்னாச்சு? தூக்கம் கலைஞ்சிருச்சா? என்னாச்சு வேம்பு சார், இவ்ளோ நேரத்திலேயே எழுந்து வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வேம்பு சார், உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல, ஒரு சின்ன குழப்பம். என்ன வேம்பு சார், என்ன குழப்பம்? இங்க பாரு, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க என்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க பக்கத்திலேயே இருந்தும் கூட எனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப என்னால கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியுது. நம்மளால ஒருத்தர்
இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை எப்படி பூமி சரி பண்ண முடியும்? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் பொறப்புல இருந்த பிரச்சனைய நான் சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு வந்த குழப்பம்தான் பூமி இத. அதான் தூங்காமையே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். வேம்பு சார், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளு பூமி. நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னு, அவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா? நீயும் உன்னை பத்தி கேட்டா நான் என்ன சொல்றது பூமி? தெரிஞ்சு போச்சு. நீங்க பதில் சொல்லவே வேணாம். நீங்க யார நினைச்சு வருத்தப்படுறீங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வேண்டியவங்க. அது எப்படி நீ இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இல்லையா? ஆமா, கரெக்ட். ஆனா நீ எப்படி இவ்வளவு சரியா சொன்ன? அதெல்லாம் ஒரு கணக்கு தான் வேம்பு சார். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கிட்ட நம்மளால இது சரி இது தப்புன்னு எல்லாம் டக்குன்னு சொல்ல முடியாது. மனசுக்குள்ள அந்த உறவு கெட்டுருமோன்னு நம்மளையும் அறியாம ஒரு பயம் வந்துரும். இதே ஒரு பொதுவானவங்க மூணாவது மனுஷங்கன்னா சாரிங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வாய் வார்த்தையா சொல்லிட்டு அத பெருசா எடுத்துக்காம நகர்ந்து போயிடுவோம். இப்படி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அத பத்தி யோசிக்கிறோம்னா நிச்சயமா அவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு தோணுது வேம்பு சார். சீரியஸா நீ சைக்காலஜி படிக்கலனாலும் மத்தவங்களோட சைக்காலஜிய நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல வேம்பு சார். சரி, நான் என் பிரச்சனையை சொல்லியும் அது எப்படி சரி பண்றதுன்னு நீனும் சொல்லவே இல்லையே. அதுக்கும் ஒரு யோசனை இருக்கு வேம்பு சார். சரி, என்னன்னு சொல்லு வேம்பு சார். எதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு யோசிக்கிறீங்க? இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்க நீங்க சொல்ல போற விளக்கத்தால கஷ்டப்பட்ட கூடாதுன்னு தானே பயப்படுறீங்க? ஆமா. ஒண்ணு பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி நின்னு அவங்களே உங்க முன்னாடி நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட என்ன பேச போறோம்னு அப்படியே பேசி பாருங்க. அப்புறம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசும்போதும் உங்களுக்கு தயக்கம் வராது. நிதானமா பேசலாம். இது கூட ஒரு மாதிரி நல்ல ஐடியாவா தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட மனசுல இருந்து பேசும்போது வார்த்தை வராம தடுமாறுறது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. எனக்கு வேண்டியவங்கள பத்தி என் மனசுல இருந்து இத்தனை விஷயங்களை இனி வரப்போற நாட்கள்ல நான் நிச்சயமா நீ காயப்படாம பாத்துக்கிறேன் பூமி. நீ கவலைப்படாம இரு, எதுக்குமே கவலைப்படாத. ஏன்னா என்னால நீ கஷ்டப்படுறத நான் உணர்ந்துட்டேன் பூமி. பூமி, நீ எழுதின லெட்டரை பார்த்ததுல இருந்து எனக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் பூமி. எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காதன்னா உன் லெட்டரை படிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டேன் பூமி. நான் இதையெல்லாம் கண்ணாடி முன்னாடி பேசிட்டு இருக்கேனே ஒழிய உன் முன்னாடி இத்தனை உணர்வுகளையும் கொட்ட முடியுமான எனக்கு தெரியல பூமி. அது ஏன்னா எனக்கு நேர்ந்த இழப்புகள் எல்லாம் என்னை இப்படி தவிக்க வைக்குது பூமி. அதுக்காக உன்னை இனிமேலும் தவிக்க வைக்கிறது நியாயம் இல்லைன்னு எனக்கு புரியுது பூமி. ஒரே நாள்ல மாறிடாது இல்லையா? நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்கிறேன் பூமி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன்னோட மனசுல இருக்கிற குறைய மாத்தி அதுல முழுக்க முழுக்க சந்தோஷத்தை நிரப்ப வேண்டியத என்னோட பொறுப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க 2 பேர் விஷயத்தையும் எப்படியாவது மத்தவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டலான்னு நினைச்சா இவன் என்னடான்னா
அவ மேல ஏகப்பட்ட லவ் வந்து பெரிய ஹீரோ மாதிரி லவ் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த பொம்மி கேட்டானா அவ்வளவுதான். அவளை வீட்டை விட்டு அனுப்புற பிளான் ஊத்திக்குமே. என்ன செஞ்சாலும் அவ இங்கிருந்து போக மாட்டாளே. இத மட்டும் நீ கேட்டா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவன்னு எனக்கு புரியுது பூமி. நிச்சயமா நீ ஏங்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறி நாம 2 பேரும் மத்தவங்களுக்கு உதாரணமா வாழற அளவுக்கு எல்லாமே மாறப்போகுது பூமி. தமன்னா, உலகத்துல இருக்கிற எப்பேற்பட்ட பட்டங்களை கொடுத்தாலும் அது வராத. அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க அந்த கேட்டகரினா பொம்மி இந்த கேட்டகரி. உனக்கெல்லாம் பேசி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறவங்கள நாம என்ன பண்றது? சித்தார்த், பொம்மி விஷயத்தை பத்தி நான் பேசினதுக்கு உனக்கு இவ்ளோ கோபம் வருதா? இத்தனை நாளா நீ எனக்கு கிடைக்கலங்கறத பத்தி நான் துளி கூட கவலைப்படாம தான் இருந்தேன். ஆனா நீ பொம்மி மேல பாவப்பட்டு பேசினது கூட பரவாயில்ல. பாசத்தோட பேசின பாரு, அதத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. இனிதான் நீ ரொம்ப கஷ்டப்பட போற பாரு. ஒரு 500 ரூபா கொடுங்க தம்பி. இந்தாங்க. ரொம்ப நன்றி. எதுக்குப்பா சித்தார்த் இவ்ளோ பூ வாங்குற? இவ்ளோ பூவையும் உட்காந்து யார் கட்டுறது? பாட்டி நம்ம கட்டிடலாம் பாட்டி. என்ன வேம்பு சார், எனக்கு வேலை இருக்கு. இப்ப உட்காந்து பூவெல்லாம் கட்ட முடியாதுன்னு தான் நான் கட்டின பூவை கேட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்க உதிரி பூவை வாங்குனீங்க? உங்களை யாரையாச்சும் கட்டித்தர சொல்லி நான் கேட்டேனா? அப்போ இத நானே கட்ட போறேன். டேய் சித்தார்த், என்னடா நீ உன் பில்டப்புக்கு ஒரு அளவே இல்லையா? அன்னைக்கு என்னடா சமையல் பண்ணி போடுற, இன்னைக்கு என்னடா பூ கட்டுறேங்கிற. இந்த வாரடா, உன் பிள்ளைதாச்சி பொண்டாட்டிக்காக நீ எது வேணும்னாலும் செய், அத நான் வேணான்னு சொல்லல. அத நீ எல்லாரும் முன்னாடியும் பண்ணனா நாங்க என்னடா பண்றது? எனக்கு பூ கட்ட தெரியாதுடா. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? சித்தார்த் பூ கட்டினா உங்களையும் பூ கட்ட சொல்லுவேன்னு பயம். சித்தார்த், நீ பூ வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். மானம் போச்சு, மானம் போச்சு. இந்த வேம்பு சருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என் மானத்தை வாங்கறதுக்குன்னே இப்படி எல்லாம் பண்றாரு.
தாத்தா, நான் கட்டி முடிச்சாச்சு. ஆ டேய் பேராண்டி, கலக்கிட்டடா. அண்ணே சூப்பர்ண்ணே, அழகா கட்டிருக்கீங்க. எப்படி சித்தார்த் இவ்வளவு நேர்த்தியா கட்டியிருக்க? நாங்க கட்டினா கூட இப்படி வராதுடா. சமையல் மாதிரி இதையும் சொதப்பிடுவியோன்னு பயந்தேன். சூப்பரா கட்டி இருக்கப்பா. என்ன தாத்தா, என்ன 2 பேரும் மறந்துட்டீங்களா? ஆ? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா நிறைய உதிரி பூ வாங்குவாங்க. அம்மாக்கு அந்த பூ வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பூ வாசனைங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட என் அம்மா வாசனை மாதிரியே. அவங்க என்ன பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு வேக வேகமா பூ கட்டுவாங்க. அதை என்னால மறக்க முடியல. அது அப்படியே என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. சூப்பரா இருக்குமா? இது மல்லிகைப்பூ. அப்படித்தான் இருக்கும். மல்லிகைப்பூக்கு எப்பவுமே வாசம் அதிகம். செல்லம். அம்மாவை ஒரு நிமிஷம் நான் நினைச்சேன். ஏய், ஏன் மூஞ்சி கோணிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன வேம்பு சார், நீங்க பாட்டுக்கு பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு வரீங்க. அங்க போனா எல்லாரும் கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு தசு புசுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் ஜோடி ஜோடியா டான்ஸ் வேற ஆடுவாங்க. அதெல்லாம் ஒத்து வராது வேம்பு சார். நான் வரல. ஏய், உனக்கு தெரியாத டான்ஸா? வீட்டுல போட்டியெல்லாம் வச்சப்ப நீதானே பரிசு வாங்கின. அது நம்ம வீட்டு மனுஷங்களுக்கு முன்னாடி ஆடினது. அத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் என்னால ஆட முடியாது. அப்ப நான் ஒண்ணு பண்றேன். என்ன? அந்த பார்ட்டியை நடத்துறாருல நம்ம தருண், அவரு நேர்ல வர வச்சு உனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண சொல்றேன். அப்ப வந்து ஆடுவல்ல? வேம்பு சார், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இரு, நான் அப்படியே உன்னை பார்த்து சொல்லட்டுமா? சொல்லுங்க. பொம்மி மாதிரி இருக்க. ஐயோ, என்ன வேம்பு சார் நீங்க? சும்மா அது இதுன்னு யோசிக்காத. அங்க போனாதான் என்ன? அந்த தமன்னா உங்களை தேவையில்லாம தான் ஏத்தி விட்டுருக்கா. அதனாலதான் என்ன கூட்டிட்டு போகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க. நான் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அப்புறம் நீங்களே ஏன் அதை தொட்ட இதை தொட்ட, எதுக்காக அப்படி பேசுனேன்னு என்னையே திட்டுவீங்க. இங்க பாரு பொம்மி, உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அங்க போய் ஜோடிய வெஸ்டர்ன் ஸ்டைல ஆடணும். அதுக்கு மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். வா. என்ன தமன்னா, அம்மா கேக்குறாங்க, நீ சிரிக்கிற. சிரிக்கிறதுக்கான அர்த்தம் என்ன? சிரிப்புக்கான அர்த்தத்தை சொல்லவா? சொல்ல கேப்போம். எப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு போறதால அவ கண்டிப்பா குளிச்சிருப்பா. முகம் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காக முகத்துல மஞ்சள் அள்ளி அப்பிருப்பா. அதுக்கப்புறம் அவ புடவை எடுத்து உடம்பு முழுக்க சுத்திக்கிட்டு, மூஞ்சுக்கு ஒரு கோட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு, ஒரு பெரிய பொட்டு எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு, எண்ணெய் வடிகிற தலைய அழுத்தி வாரி சீவிக்கிட்டு, தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு, அப்படியே குடும்ப குத்து விளக்கு கணக்க வந்து நிப்பா பாருங்க. சித்தார்த், சித்தார்த் ரெடியாப்பா? தாத்தா ரெடி ஆயிட்டோம். பொம்மி என்ன பண்ணாலும் ஆஹா ஓஹோன்னு சொல்ற ஃபேன்ஸ் கிளப் வந்துருச்சு. இப்ப பாருங்க கூத்த.
பொம்மி சீக்கிரம் வா.